ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷமான காலங்கள் தொலைவில் இல்லை, மிக அருகில் வந்துவிட்டது. சபாஷ் பிள்ளையே, என் நாமத்தை தொடர்ந்து சொல்லியே அனைத்து கஷ்டங்களையும் என் கைப்பிடித்து அழகாக தாண்டி வந்துவிட்டாய். உன்மேல் படிந்திருந்த அத்தனை கெட்ட கர்மாக்களையும் சுத்தம் செய்துவிட்டேன். உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருந்தவற்றை நான் நீக்கிவிட்டேன். இனி அடுத்தடுத்து என் ஆசீர்வாதங்களை என்னிடமிருந்து முழுமையாக பெறப்போவதன் மூலம் நீயாகவே மெல்ல மெல்ல உன் அனைத்து கஷ்டங்களிலிருந்து வெளிவரப் போகிறாய். ஆம், உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது. உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன். நான் உன் மனக்கவலைகளை தோல்விகளை துடைத்தெறிந்து கொண்டிருப்பதால் தான் உனக்கு அது மிகவும் மன வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. உன் கெட்ட கர்மாக்களை உன்மேல் படிந்துள்ள அந்த தூசியை நான் துடைப்பதால் தான் உன்னை சுற்றி இருப்பவரின் செயல்கள் உனக்கு மன வலியை கொடுக்கிறது. அதையெல்லாம் நீ கண்டும் காணாமலும் இருந்தால் உன் மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்பொழுதுதானே உன் பணியை நீ வெற்றிகரமாக செய்யலாம். எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதனை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே, பயம் எதற்கம்மா? நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது. நீ எதற்காகவும் யாரிடமும் கெஞ்சி நிற்கக்கூடாது. உன் மண்டைக்குள் வரும் சில குப்பையாக வரும் கெட்ட விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் அந்த நொடியை எரித்துவிடு. எதையும் போட்டு உன் மனசை ரணப்படுத்தாதே. உன் எண்ணங்கள் முழுவதும் நானாக மட்டுமே இருக்கட்டும். நீ யாரிடமும் எதை பற்றியும், குறிப்பாக மற்றவர் பற்றி பேச வேண்டாம். அப்படியே யாராவது உன்னிடம் மற்றவரை பற்றி பேசினால் நீ பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். இல்லையென்றால் அந்த தீவினையானது உனக்கே திரும்ப 10 மடங்காக வந்து சேரும். இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல கெட்ட கர்மாவின் பிடியிலிருந்து மெல்ல வந்து கொண்டிருக்கின்றாய். யார் சாபமும் உனக்கு தேவையில்லை. வெறுப்பது அவர்களானால் பாசம் வைப்பது நீயாக மட்டும் இருக்கட்டும். அதற்காக ஒரேடியாக மொத்த அன்பையும் மற்றவருக்கு அள்ளி வழங்காதே. உன் அன்பு புரியாதவருக்கு அது திகட்டிவிட்டால் உன்னை மிதிக்கவும் அவர்கள் தயாராக நிற்பர் என்பதை என்றுமே மறக்காதே. நீ வைக்கும் அன்பில் உண்மை உள்ளது. ஆனால் மற்றவரிடம் நீ அன்பாக இரு, தவறில்லை. ஆனால் நீ நம்பும் அளவிற்கு உண்மையாக இருக்க மாட்டார்கள். மற்றவரிடம் அன்பாக இருக்க வேண்டுமா, உண்மையாக இருக்க வேண்டுமா சாயப்பா என்று தானே குழம்பி என்னிடம் கேட்கிறாய். நீ மற்றவரிடம் அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருத்தல் வேண்டும். முதலில் உண்மையாக இருந்தால்தான் ஒருவர் மீது நீ வைக்கும் அன்பும் உனக்கே அது 10 மடங்காக திரும்பி வரும். இல்லை, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கியே நில், தவறே இல்லை. ஒருவர் உன்னை புரிந்து கொள்ள, உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார் என்றால் விட்டுவிடு. அவர்களுக்கு சில துர்சம்பவங்களை பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அதுவே நடந்துவிட்டு போகட்டும். என்னிடத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து உண்மையாக நீ என்னிடம் இருந்தால் உனக்காக நான் பேசுவேன். நீயே அகங்காரமாக செயல்பட்டால் நான் அமைதியாய் வேடிக்கை தான் பார்ப்பேன். யாரிடமும் உனக்கு நடந்த துர்சம்பவங்களை பற்றி கூற வேண்டாம் என்று முதலிலேயே சொல்லியிருந்தேன். இதை கேட்டு அவர்கள் என்ன உனக்காக வேதனைப்பட போகிறார்கள் என்று நினைக்கிறாயா?
நிச்சயமாக இல்லை. பின்னால் இருந்து சிரிக்கத்தான் போகிறார்கள். ஆம், அதுதான் உண்மை. நீதான் உண்மையை மறுக்கிறாய். நெருங்கிய உறவென்று நம்புகிறாய். இன்னமும் சிரித்தும் பேசுகிறாய். உனக்கு நிறைய பிரச்சனைகள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் இருந்தாலும் நீ என்னதான் ஓடி மற்றவர்களுக்கு வேலை செய்தாலும் யாரும் உன்னை குறை கூறிக்கொண்டுதான் இருப்பார்களே தவிர உனக்கு உதவிட வரப்போவதில்லை. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீ இருந்தாலே போதும். உன் உடல் உள்ளம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். உனது ஆரோக்கியம் மிகவும் அவசியம். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் அனைவரையும் உன்னை தேடி வரச் செய்வேன். அவர்களை ஏற்றுக்கொள். ஆனால் நம்பாதே. தீமையை தீமையால் எதிர்க்காதே. அவர்கள் அப்படி செய்திருந்தாலும் இன்றும் உன்னை தேடி வந்திருந்தாலும் உன்னை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. நீ என்ன செய்கிறாய், எப்படி குடும்பம் நடத்துகிறாய் என்று இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பின்பு அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அதனால் நம்பாதே. அவர்களின் கர்மா அவர்களுக்கே உரியது, உனக்கு வேண்டாம். நீ அவரை பற்றி பேசுவது, நினைப்பதோ, திட்டுவதோ, சாபமிடுவதோ, பின்னால் இருந்து பேசுவதோ எதுவும் செய்ய வேண்டாம். மௌனமாக கடந்து வா. உனக்கு அழ தோன்றினால் என் முன்னால் வந்து அமர்ந்து அழுதுவிடு. மொத்தத்தையும் உன் வேலையை மட்டுமே நீ பார். உன்னை ஒதுக்கி வைத்தபோது நீயும் இப்படித்தானே துடித்தாய்? நீ எதுவும் பழையதை பேசி யார் மனதையும் புண்படுத்தி மீண்டும் சாபம் வாங்கி கொள்ளாதே. இந்த மன உளைச்சலாலேயே சோர்வடைந்து உன் கர்மம் ஏதும் செய்யாமல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, இது சாத்தியப்படாது என்று சொன்னால் வெற்றி தள்ளி போய்கொண்டே இருக்கும் என்பதை மறவாதே. உன் வேலையை, உன் கடமையை செய். தொடர்ந்து செய். அதுவும் பிடித்து செய். நிறைய புதிய சிந்தனைகளை செய். என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் அடியை தொடர்ந்து வைத்தால்தானே நான் உனக்கு வெற்றி தரலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது. நீயாகவே தீர்மானித்தால் எப்படி? உன் தேவையை அறிந்தவன் நான். எதை எந்த நொடியில் உனக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நன்றாகவே எனக்கு தெரியும். என் மேலிருக்கும் பண மாலையை தொட்டுவிட்டு தானே இன்று இந்த வியாழன் வாக்கை கேட்க வந்தாய். நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். நன்றாக செல்வ செழிப்புடன் பணக்காரர்களுக்கு மத்தியில் வாழ்வாய். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.